ஒம்ரி வார வரைக்கும். ஒம்ரி என்ன தெரியுமா செஞ்சான்? ஒம்ரி தான் ஒரு ஏரியாவில் அவன் ஒரு நகரத்தை நிர்மாணித்து தண்ட பேரில் அதை தலைநகரமாக்கினான். அப்போ அந்த பேருக்கு என்ன, அந்த தலைநகரத்துக்கு என்ன பேர்? ஷம் ஒம்ரி யா. ஷம் ஒம்ரி யா, ஒம்ரியின் நகரம். புரியுதா? ஆகவே இப்போ இந்தியாவில் எம்ஜிஆர் நகர்னு இருக்குது, ஸ்ரீலங்காவில் ஜெயவர்தனபுரம்னு இருக்குது. அந்த மாதிரி ஒம்ரி நகர், ஒம்ரிபுரம், அதுதான் சமாரியா. அதான் சமாரியா. அதிலிருந்து ஒம்ரியினுடைய காலத்திலிருந்து வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகரம் எது? சமாரியா. இப்போ இனி நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம் வாசிக்கும்போது இந்த நான் சொல்ல போகிற இந்த சொற்கள் நீங்கள் கண்டீங்கன்னா அது அந்த வடக்கு ராஜ்யத்தை தான் குறிக்கும். ஓகேயா? முதலாவது இஸ்ரவேல். ஆமாம். இப்போ சவுல், தாவீது, சாலமோன் காலத்தில் இஸ்ரவேல்னா முழு இஸ்ரவேலையும் குறிக்கும். ஆனால் சாலமோனுக்கு பிறகு தேசம் பிரிஞ்சிச்சே. தேசம் பிரிஞ்சதுக்கு பிறகுலேருந்து நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யூதா பெஞ்சமின் கோத்திரம் இல்லை. புரியுதா? சமஸ்த இஸ்ரவேல்னு வரவே வராது, அந்த டைமில் வராது. அதனால் அதை பற்றி கேள்வியே இல்லை. அப்படி ஒரு சொல் வர சான்ஸே இல்லை. இஸ்ரவேல்னு வரும். இஸ்ரவேல்னு வந்தால் வடக்கு ராஜ்யம் மட்டும்தான். சாலமோனுக்கு முந்தியா இருந்தால் முழு இஸ்ரவேலையும் தான் இஸ்ரவேல் குறிக்கும். புரியுதா? அப்போ நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க, வடக்கு ராஜ்யத்தை பற்றி தான் நீங்கள் படிக்கிறீங்க. வடக்கு ராஜ்யத்தை குறிக்கிற இன்னொரு சொல் என்ன தெரியுமா? சமாரியா. ஏன்னா அது அவர்களுடைய தலைநகரம். இப்போ நீங்கள் தமிழாக்கள் அடிக்கடி லண்டன் தேசம்னு சொல்கிறீங்கன்னா என் காதில் விழுந்திருக்கு. சொல்கிறீங்க தானே? லண்டன் தேசமா? இங்கிலாந்து தான் தேசம், லண்டன் தலைநகரம். ஏன்? பொதுவாக ஒரு தேசத்தை குறிக்கிறதுக்கு அதனுடைய தலைநகரத்தையும் சொல்லலாம். இப்போ நான் வெளிநாட்டுக்கு, நான் இந்தியாவுக்கு போகும்போது ஜனங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? நிறைய பேர், எல்லாருமே இல்லை, நிறைய பேர், நீங்கள் கொழும்பா? அவனுக்கு நான் கொழும்பு இல்லைப்பா, நான் கண்டினா அவனுக்கு அது புரியாது. ஏன்னா இந்தியாவில் வாழ்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்கா ஒரு குட்டியோண்டு தீவு. கொழும்புனா முழு ஸ்ரீலங்காவும் கொழும்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கொழும்புலேருந்து 3 மணி நேரம் போகணும் என் இடத்துக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொழும்பு தான் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா தான் கொழும்பு, இல்லையா? பாரிஸ் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களே, பாரிஸ் தேசமோ பிரான்சினுடைய தலைநகரம். அது மாதிரி சமாரியா அப்படின்னு சொல்றது எதை குறிக்கும்? முழு வடக்கு ராஜ்யத்தையும் குறிக்கும். ஓகே. 3வது எப்ராயிம். எப்ராயிம் புத்திரர்களே அப்படின்னா எப்ராயிம் கோத்திரம்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. 10 கோத்திரங்கள் சொன்னேனே, அந்த 10 கோத்திரங்கள் ஆக பெரிய கோத்திரம் எப்ராயிம். அதில் கூட ஜனங்க இருந்தாங்க. ஆகவே எப்ராயிம். பாஷான் அப்படின்னு சொன்னாலும் அவங்க தான். ஏன்? இவங்க தான் பாஷான் ஏரியாவில் இருந்து நிறைய மாடுகளை வளர்த்து, பாஷான் மாடுகள்னா யாருக்கு? அதுதான் அவன் வடக்கு ராஜ்யத்தை தான் குறிக்கும். ஓகே. ஆகவே ஏசாயா நிறைய ஏசுவார் அதில் பாஷானின் மாடுகளே. ஓகே. அப்போ இஸ்ரவேல், எப்ராயிம், சமாரியா இதெல்லாம் அந்த வடக்கு ராஜ்யத்தை குறிக்கும். இப்போ கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு அசீரியர்கள் இஸ்ரவேலை தாக்கி, இஸ்ரவேல்னா யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? முழு இஸ்ரவேலும் இல்லை, வடக்கு ராஜ்யம் தாக்கி அவங்கள இல்லாமாக்கிட்டாங்க. எப்படி இல்லாமாக்குனாங்கன்னா அவங்கள அழிச்சு போடலை, கொஞ்சம் பேரை மிச்சம் வச்சுட்டு முழு பேரையும் கொண்டு போய் ஒவ்வொரு இடங்களில் அவங்க பிடிச்ச மற்ற நாடுகளில் போட ஆரம்பித்தாங்க. இந்த அசீரியர்களுடைய சில மன்னர்கள் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஷல்மனேஸ்வர். நீங்கள் பைபிள் வாசிச்சா ஷல்மனேஸ்வர்னு வாசிப்பீங்க. செனகெரிப் யார் சொன்னது?
செனகெரிப் இந்த எசேக்கியா ராஜா யூதா ராஜ்யத்தை ஆட்சி செய்த காலத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு வாலாட்ட பார்த்தவன் தான் அசீரிய மன்னன் செனகெரிப். சல்மனேசர், செனகெரிப் இவங்கெல்லாம் அசீரிய மன்னர்கள். அசீரியா ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த அசீரியர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 722 ஹொஷியா அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு மன்னனுடைய காலத்தில், வடக்கு ராஜ்யத்தினுடைய மன்னன் காலத்தில் இவங்க வந்து இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இந்த பாயிண்ட்டை நல்லா கேட்டுக்கிறேங்க, ரொம்ப முக்கியம். என்னன்னா இவங்க அடிமைகளாக அசீரியாவுக்கு கொண்டு போகலை. அசீரியர்கள் என்ன செஞ்சாங்க, தேசம் தேசமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பொய்க்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இலங்கையை பிடிச்சிட்டாங்க, இந்தியாவை பிடிச்சிட்டாங்க, ஃப்ரான்ஸை பிடிச்சிட்டாங்க, இங்கிலாண்டை பிடிச்சிட்டாங்கன்னு வைப்போமே. அப்போ இப்போ இஸ்ரவேலை பிடிச்சிட்டாங்கல்ல, என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பேரை இந்தியாவில் போடுறது, கொஞ்சம் பேரை இலங்கையில் போடுறது, கொஞ்சம் பேரை ஃப்ரான்ஸில் போடுறது, கொஞ்சம் பேரை இங்கிலாண்டில் போடுறது, கொஞ்சம் பேரை ஜெர்மனியில் போடுறது. அதே மாதிரி இந்தியர்கள், இலங்கையர்கள், ஜெர்மனியர்கள், ஃப்ரெஞ்சு, இங்கிலாந்து, கொஞ்சம் பேரை எல்லாத்தையும் கொண்டு வந்து சமாரியாவில் போடுறது. இதுதான் அசீரியர்களுடைய டாக்டிக். அவங்க எந்த நாடுகளை பிடிச்சாங்களோ, சொல்லுவோமே 25 நாடு பிடிச்சாங்கன்ட்டு, 25 நாடுகளையும் சேர்ந்த ஜனங்களை மசாலாவாக்கி 25 நாடுகளையும் போடுறது. ஏன் அப்படி செஞ்சாங்க? ஒன்னா இருந்து ஏதாவது இந்த தேசத்துக்கு விரோதமாக பண்ணிடுறவங்க அப்படின்ட்டு. வித்தியாசமான ஜனங்களை போட்டால் ஒன்றா இருக்க மாட்டாங்களே. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸை எடுத்து பாருங்கள், பாரிஸை எடுத்து பாருங்கள், எவ்வளவு கிறிஸ்தவங்க இந்த பாரிஸில் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? தமிழ் கிறிஸ்தவன் வேறையா, ஆப்பிரிக்கன் கிறிஸ்தவன் வேறையா, அல்ஜீரியன் கிறிஸ்தவன் வேறையா, ஃப்ரெஞ்சு கிறிஸ்தவன் வேறையா, இப்படி தான் வாழ்வாங்க. ஏன் முடியாது? இப்போ இந்த இடத்துல ஒரு 5 ஆப்பிரிக்கன், 5 அல்ஜீரியன், 5 ஃப்ரெஞ்சுக்காரன் வச்சுக்கிட்டு எப்படி நடத்துறது? எத்தனை பேர் மொழிபெயர்க்கணும்? அதை விட அவன் பாஷை பேசுகிறவன் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருப்பான். அதே தான் இந்த ஆசிரியர்களுடைய விளையாட்டு. புரியுதோ? இப்போது யாருக்காவது புரியலைன்னா தயவுசெய்து நிப்பாட்டி கேளுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு 95% ஜனங்களை கொண்டு போய் ஒரு 5% யூதர்கள் சமாரியாவில் மிச்சப்பட்டாங்களே, அவங்களோட நிலைமை என்ன? யூதர்கள் யூதர்கள்னு சொல்லலாம் தானே அவங்கள? இஸ்ரவேலர்கள், சரி இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவோமே. யூதர்கள் தானே இஸ்ரவேலர்கள். எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் எல்லாமே ஒரே ஆக்கள் தான். இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பேரை மிச்சம் வச்சான்ல அசீரியன், அவங்களோட நிலைமை என்ன? அடிமை இல்லை, அடிமை கிடையாது. என்னையா தலைவர்கள் ஏற்படுத்தல, அப்படியே இல்லை. என்னது மசாலா வாழ்க்கை என்ன ஆகுது? இப்ப இவங்க பாக்குறாங்க, அந்த நாட்டுக்கார சீரியன், அப்புறம் ஏதோமியன், அப்புறம் மோவாபியன், அம்மோனியன், இப்படி ஊர்பட்டவங்க வந்து இப்போ எல்லாம் ஒன்றா சமாரியாவில் வாழும்போது இது ஒரு மசாலா குரூப்பாக மாறிடுச்சு. ஆனால் அந்த மசாலா குரூப்பில் யார் பெரியத்தனம் வகிக்கிறது? இஸ்ரவேலர்கள். ஏன்னா எங்கள் இடத்துக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. ஆகவே அவங்கள கல்யாணம் கட்டிக்கிட்டு இவங்களா மாத்துறாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லுவோமே, நீங்கள் வந்து வேறொரு தேசத்தான்ட்டு கல்யாணம், இப்போ உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் கொடுத்த மாதிரி. இப்போ நிலைமையை பாருங்கள், எத்தனை பேர் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க? கேமராவுக்கு வரல, பயப்படாமல் கையை தூக்குங்க. ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? உங்களை பார்க்கும்போது பிரான்ஸ்காரங்க மாதிரியே இல்லை. உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? அசல் ஸ்ரீலங்கன் இந்தியன் மாதிரி இருக்கு. சுதாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரெஞ்சுக்காரி மாதிரியா இருக்குது, ரெபேக்காவை பார்க்க பிரெஞ்சுக்காரி மாதிரியா இருக்கு.
இந்த பாருங்க சோமரி வாங்கி வயிறுமா இருக்கிறாரு. பிரெஞ்சு இப்ப உருவத்திலையும் இவங்க பிரெஞ்சு மாதிரி இல்லை. பேச சொல்லுங்க, பிரெஞ்சுல பேச சொல்லுங்க. பிரெஞ்சு பற்றுள்ள ஒரு பிரெஞ்சுக்காரன் இவங்க பிரெஞ்சு பேசுறத கேட்டான் கொல்ல மாட்டான், அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். நீங்கெல்லாம் பிரெஞ்சு இல்லை, நீங்க பிரெஞ்சு சிட்டிசன் ஆயிட்டீங்க. ஆனா நீங்க மனசுல பிரெஞ்சு ஆயிட்டீங்களா? மூளையில பிரெஞ்சு ஆயிட்டீங்களா? தோல்ல பிரெஞ்சு ஆயிட்டீங்களா? இல்ல நீங்க உங்க நடத்தையில தான் பிரெஞ்சு ஆயிட்டீங்க? உண்மையில இல்லை, சீரியஸா. இப்ப நீங்க பிரெஞ்சுங்கிறீங்களே, என்னத்துல நீங்க பிரெஞ்சு? ரெண்டு விஷயத்துல தான் பிரெஞ்சு. என்னது? ஒன்னு டாக்குமெண்ட்ல நீங்க பிரெஞ்சாம், ரெண்டாவது பிரான்ஸ்ல வாழ்றீங்களாம். இந்த ரெண்டுல தான் நீங்க என்னையா, மற்ற எதுலையுமே நீங்க பிரெஞ்சு இல்லை. சமாரியாவுக்கு வந்தவங்களுக்கு இதுதான் நடந்துச்சு. சமாரியால இருந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? மற்றவங்களை எல்லாம் வாங்க எங்களோட கல்யாணம் கட்டிக்கிட்டு விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு நீங்கெல்லாம் இஸ்ரவேலர்களாங்க அப்படின்னு வந்தவங்களெல்லாம் இஸ்ரவேல் ஆக்கிட்டாங்க. இப்போ சமாரியால வாழ்றவங்க எல்லாம் யாரு? இஸ்ரவேலன், யூதன். அப்போ அவனை பார்த்தா இப்போ 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 உங்களை கேட்டான்னு சொன்னால் உங்களுடைய நேஷனாலிட்டி என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, இவங்க இஸ்ரவேலன் யூதனை சொல்ல மாட்டாங்க, பிரெஞ்சுன்னு தானே சொல்லுவீங்க. பிரெஞ்சுன்னு தானே சொல்லுவீங்க. அது மாதிரி சமாரியால வாழ்றவன் எல்லாம் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் இஸ்ரவேலன், நான் யூதன்கிறான். சமாரியாவுக்கு அது ஓகே. உண்மையான யூதர்கள்ல 2 கோத்திரம் இன்னும் கீழே இருக்குது தெற்குல. இவன் கேள்விப்படுறான். இவன் கேள்விப்படும் போது இவனுக்கு எப்படி இருக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்க. உண்மையான பிரெஞ்சு பற்றுள்ள ஒருத்தன் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க கிட்ட உங்க 4 பேர்த்தையும் கொண்டு போயிட்டு இதோ பிரெஞ்சுக்காரர்கள் கொண்டாந்து நிப்பாட்டினா என்னது சொல்லிட்டு ஒரு கட்சி அது நியாயம் தானே? அது நியாயமா இல்லையா? நீங்க யோசிங்க பார்க்கலாம். இல்ல, இனவாதம்ங்கிற சொல் ஒரு சரியில்லாத சொல். ஆனா அவங்களோட சைட்லயும் ஒரு 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 நியாயம் இருக்குதுன்னு நீங்க யோசிக்கணும்ல. இப்ப நம்ம இன ரீதியா நாங்க பேச முடியாது. எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க நாட்டுக்கு எவனாவது ஒரு வெளிநாட்டுக்காரன் புத்தர் சிலையை கொண்டதுக்கு இவ்வளவு புத்தர் சிலைகளை யாழ்ப்பாணத்து பக்கம் கொண்டு போனதுக்கு யாழ்ப்பாணத்துல உள்ளவங்க படுற வேதனையும் அவங்களோட கோபங்களும் எரிச்சலும் எவ்வளவு இருக்குதுன்னு நமக்கு தெரியுது இல்ல. அப்போ அவங்களோட ஷூஸ்ல நின்று பாதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறனாலதான் நமக்கு நம்மளை குறிச்சு பரிதாபமா இருக்கு. ஆனா அவங்களை லண்டனை நீங்க எடுத்து பார்த்தா லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனுங்களே துரத்தி அடிச்சிட்டானுங்களே. லண்டன்ல இன்னும் அந்த லண்டன் 1, இந்த ஹைட் பார்க், இந்த பக்கிங்ஹாம் ஷயர், மார்பிள் ஆர்ச், இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் வெள்ளைக்காரன் மிச்சம் இருக்கிறான். நீங்கள் பிளேஸ்டோ, ஈஸ்ட் ஹேம், அப்டன் பார்க் பக்கம் போனீங்கன்னா வெள்ளைக்காரனை மருந்துக்கு கூட எடுக்க முடியாது. அப்புறம் அங்கிட்ட ஏன்னா இங்கிட்டலாம் இருக்கிறவன் முழுக்க பாகிஸ்தான்காரனும் இந்தியாக்காரன். எலிஃபண்ட் அண்ட் காசல் அந்த கீழ்ப்பக்கம் போனீங்கன்னா முழுக்க கருவல் தான் இருக்கிறான். அப்போ இந்த ஃப்ரான்ஸ்லையும் பாரிஸ்லையும் அப்படி தான். லா செப்பலுக்கு ஃப்ரெஞ்சு வெள்ளைக்காரன் வரும்போது அவனுக்கு எவ்வளோ கவனம் இருக்கும். அடையுது ஒரு காலத்தில் லஷாப்பேல், இப்போ லஷாப்பேலே இல்லை. இப்போ லஷாப்பேல் எங்கே இருக்குன்னு கேட்டால் லஷாப்பேல் லஷாப்பேலோ இப்படி இடம் பிளாஷிக்கெல்லாம் கிடக்குதோ எழுதி காட்டு. ஓ லாச்சப்பலே. யோசிச்சு பாருங்க, அந்த உண்மையான பிரெஞ்சுக்காரனுக்கு எவ்வளவு ஒரு வேதனை வருமா இருக்கும். நெப்போலியன் மாத்திரம் மறுபடி பிறந்து வந்தான்னா திருப்பி தற்கொலை பண்ணி செத்துரும். இந்த உண்மையான ஜூதர் வெள்ளை தானே, தனி வெள்ளை தானே அப்படின்னு இல்லை. அப்படி அவங்க ஒரு விதமான கலர், முழு வெள்ளை மிலிட்டரியில பார்த்தோம். அது எத்தியோப்பிய யூதர்கள். எத்தியோப்பியால இருந்தவங்க வர்றாங்க திருப்பி. இந்த 722 இல்ல எத்தியோப்பியாவுக்கு போனது சாலமோன் காலத்துல, அது வேற கதை. ஆனா 722
அசீரியர்கள் இந்த மாதிரி போட்ட போது தான் சிரேனைங்கிற இடத்துக்கும் போட்டாங்க. சிரேனை வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கு. சிரேனை ஊரனாகிய சீமோன் அவருக்கு பலவந்தம் பண்ணி சிலுவையை தூக்க சொன்னாங்க தானே. ஏன்? நல்ல கருப்பா வாட்ட சாட்டமா உயரமா ஆப்பிரிக்கன் மாதிரி வந்தான். அவங்க தோலெல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால ஏன்னா கிமு 722 இருந்து நான் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 750 வருஷம் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்துட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் உருவெல்லாம் கருப்பு மாதிரி மாறி போயிடுச்சு. புரியுதா? அதுதான் சிரேனை ஊரானாகிய சீமோனுக்கு இவங்க பலவந்தப்படுத்தினது ரோம போர் சேவகர்கள் இயேசுவினுடைய சிலுவையை தூக்குறதுக்கு. அப்போ ஆகவே இப்போ என்ன சங்கதினா, இந்த சமாரியா வாழ் இஸ்ரவேலர்கள் அல்லது ஜனங்கள் தங்களை இஸ்ரவேலர்களாக யூதர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டாங்க. ஆனால் இன்னும் அந்த 10 கோத்திரம் போயிடுச்சு. ஆனால் இன்னும் 2 கோத்திரம் கீழே இருக்கு. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த சமாரியாவில் மிச்சப்பட்ட யூதர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? வெளியிருந்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் எல்லாம் யூதர்களாக மாற்றிக்கிட்டு நாங்கள் யூதர்கள் தானே அப்படின்னு இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ நம்ம ஒரு நாடாக இல்லை தானே. இப்போ நம்மளோட ஜனங்களில் மிச்சம் இருக்கிறது இந்த தெற்கு ராஜ்யம் மட்டும் தானே. அது பாதிக்கப்படலையே. சமாரியாவில் இருக்கிற யூதர்கள் நைஸாக எருசலேமோட ஒப்புரவாகிறதுக்கு வந்தாங்க. ஹலோ, விளங்குதா அவங்களுக்கு? இன்னும் இந்த யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்த தெற்கு ராஜ்யமாக இருக்கு. அப்போ நம்ம ஜனங்களை இவங்க கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் சிதறடிச்சிட்டான். ஆகவே இனி எங்களுடைய ஜனங்கள்னு சொல்லி இருக்கிறது எருசலேம் வாழ் யூதர்கள் தானே. இனி நாங்கள் அவங்களோட சமாதானமாகுவோன்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க. எருசலேம் வாழ் யூதர்களை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. என்ன தம்பி? அதாவது அவங்கள வந்து பல தேசங்களுக்கு அனுப்புறான்னு சொல்றீங்க. அவங்க எப்படி பல தேசங்களுக்கு போக முடியும்? அவங்க அசீரியர் எல்லா ராஜ்யங்களும் ஆளல. அசீரியர்கள் தான் ராசா மொத்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் கைப்பற்றினவங்க. அசீரியர்கள் தான் உலகத்தின் முதல் சாம்ராஜ்யம். மற்றவங்களை அடிச்சு எகிப்தெல்லாம் பெரிய ராஜ்யங்களாக இருந்ததுக்கு எகிப்து போயிட்டு வேற எங்கேயும் ஆளலை. பாபிலோன் பிறகுதான் வந்துச்சு. உலகத்தில் மொத்த ஒரு தேசம் மற்ற தேசங்களை கைப்பற்றி ஆள ஆரம்பிச்சாங்கன்னா மொத்த அதை செஞ்சது அசீரியர்கள். ரெண்டாவதா செஞ்சது பாபிலோனியர்கள் அசீரியர்களை அடித்து அந்த நாடுகள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. மூணாவது மேதியர்களும் பேர்சியர்களும் சேர்ந்து பாபிலோனியாவை அடித்து நாடுகளை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க பிடிச்சிக்கிட்ட போது அவங்களுக்கு கீழே இருந்த நாடுகளினுடைய தொகை 127. கிறிஸ்துவுக்கு முன் 334 அலெக்சாண்டர் மன்னன் பெர்ஷியாவை அடித்து அவளத்தையும் கைப்பற்றி கொண்டான். புரியுதோ? கிறிஸ்துவுக்கு முன் 64 ரோமர்கள் கிரேக்கர்களை அடித்து பிடிச்சிக்கிட்டாங்க. சிறிய நாடு இல்லை, அசீரியாங்கிறது ஈரான் ஈராக் அந்த ஏரியாவில் இருந்த ஒரு நாடு. இப்போ இல்லை. பாபிலோனியா ஈராக், பெர்ஷியா ஈரான் அந்த ஏரியாவில் தான் அசீரியாவும் இருந்துச்சு. இப்போ இல்லை. நினிவே அவங்களுடைய தலைநகரம். அதான் ஈராக்கிட ஒரு சைடில் இருக்கு. ஆமாம், புரியுதோ? அப்போது அசீரியர்கள் செஞ்ச வேலை இப்போ புரியுது அவங்களுக்கு. ஆனால் அப்படி தூர வீசப்பட்ட யூதர்கள் இருக்காங்களே, வேறு இடங்களுக்கு போய் போடப்பட்ட யூதர்கள் அந்த தேசங்களோட கலக்கலை. அதுதான் மிரக்கல். அவங்க கலக்கலை. அவங்க எல்லாம் தான் சேர்ந்து 1948 மே மாதம் 14 உள்ளே வந்தாங்க. ஏன்னா 48 இஸ்ரவேல் தேசமாக வந்தபோது. புரியுதா ராசா? ஆனால் சமாரியாவில் இருந்த யூதர்கள் குழப்பிக்கிட்டாங்க. வெளியே இருந்து வந்தவங்களெல்லாம் கல்யாணம் கட்டி எல்லாம் பண்ணி தங்களுடைய அந்த யூத தன்மையவே இல்லை, சும்மாவே அவங்க விற்கிற ஆராதனைக்காரங்க தான். ஆனால் இந்த செதறடிக்கப்பட்டு போனாங்களே யூதர்கள், அவன் போன இடத்துல உண்மையான யூதனாக மாற தொடங்கிட்டான். ஏன்? வைராக்கியம் இல்லை, வேதனை. அங்கங்கே போய் மணந்துடும். அடி வாங்கினா மணந்துருப்பாங்க தானே.
ஆமாவா இல்லையா? அட்டி வாங்கவும் தானே மனம் திரும்பினா. எஸ், அந்த அந்த ரெண்டு கோத்திரத்தில் இருந்த அந்த யூதர்களும் அவைகளும் மற்ற மற்றாக்களை இல்லவே இல்லை. ஏன்னா அப்போ நெகேமியா அவர் அந்த திருப்பி அந்த இதை கட்ட வரையில அலங்கத்தை கட்ட வரையில அவர் அங்கிருந்து யூதர்களை பேசி நீங்க எப்படி உங்களோட பிள்ளைகள் யூத பாஷை கூட கதைக்காம இருக்கு. அதுக்கு நான் வரேன் இன்னைக்கே வரேன். அது நான் வரேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ நல்ல கேள்வி. நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். கேளுங்க. இப்போ என்ன நடந்துச்சு? இந்த வடக்கு ராஜ்யத்தை பற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வெளியே ஒவ்வொரு தேசங்களில் வீசப்பட்டவங்க அங்கே போய் மனம் திரும்பி உண்மையான தேவனையே ஆராதிச்சுக்கிட்டு இப்ரேய மொழியவே பேசிக்கிட்டு வாழ்ந்தனால தான் 1948 அவங்களுக்கெல்லாம் வர முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த 10 கோத்திரங்களும் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்குது. புரியுதோ? ஆனால் சமாரியாவில் விடப்பட்டவங்களுக்கு திமிர் தானே எங்களை பிடிச்சிட்டு போகல. அதனால் வெளியே இருந்து வந்தவங்களை கல்யாணம் கட்டி இவங்க எல்லாம் இது பண்ணி எருசலேம் யூதர்களோட என்னம்மா அதுக்கும் நான் வருவேன். அதே நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஓகேயா? இப்போ சமாரியர்கள் உங்களுக்கு புரியுதா யாருன்னு? இவங்க தங்களுடைய யூதத்தன்மையை கெடுத்துக்கிட்டு அந்நியர்களோட தங்களை கலக்க வச்சு இவங்க எருசலேமோட ஒப்புரவாக வந்தாங்கோ. எருசலேம் யூதர்களை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க திமிரு பிடிச்சி என்ன தெரியுமா செஞ்சாங்க? எங்களுக்கும் டோரா ஞாபகம் இருக்குன்னு இவங்க ஒரு டோராவை எழுதிக்கிட்டாங்க. அதுக்கு பேர் சமாரிய பஞ்சாகமம், சமாரிட்டன் பென்டடுக். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் இருக்குல்ல, அவங்க எழுதிக்கிட்டாங்க. அது பயங்கர குழப்பமா இருக்கும். புரியுதா? ரொம்ப கேவலமான ஒன்று. அவங்க ஆண்டவருடைய மலையை எதை கும்பிட ஆரம்பிச்சாங்க தெரியுமா? கெரிசீம்ங்கிற மலை சமாரியாவில் இருக்குது. கெரிசீம் இன்னைக்கும் இருக்கு அந்த மலை. இதனால யூதர்களுக்கு எவ்வளவு கோபம்னா, சமாரியா மேல சும்மா கோபம் இல்லை, ஒரு அருவருப்பே வந்துருச்சு. சமாரியானாலே இவங்களுக்கு இந்த முஸ்லிமுக்கு பண்டிகை கண்ட மாதிரி. சமாரியானா வெறுக்க தொடங்கினாங்க. சமாரியர்கள் இஸ்ரவேலுக்குள்ள யூதாவுக்குள்ள வரவே விட மாட்டாங்க. இவங்களும் அப்படியே சமாரியா. இப்போ என்னைய பாருங்களேன், எருசலேம் இங்கே இருக்குது, எருசலேம் இங்கே இருக்குது, கலிலேயா இங்கே இருக்குது, சமாரியா எங்கே இருக்குது? நடுவில். எருசலேம் பக்கம் இருந்து கலிலேயா போகிறதா இருந்தால் சமாரியாவை தாண்டி போகணும், போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க? எருசலேம்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோப்பா வரைக்கும் போய் கடற்கரை வழியே சிசரியா வழியால் ஹைஃபா வரைக்கும் நடந்து அங்கேருந்து மெகிடோ பள்ளத்தாக்கு வழியால் கலிலேயாவுக்கு வருவாங்க. அல்லது எருசலேம்லேருந்து இந்த பக்கம் எரிகோ வரைக்கும் இறங்கி போய் யோர்தான் நதியோட மேலே நடந்து கலிலேயாவுக்கு போவாங்க. புரியுது உங்களுக்கு? புடி மூக்க தொடர மாதிரி. அப்போ இந்த எருசலேம் யூதர்கள் கலிலேயாவுக்கு போகிறதா இருந்தாலோ கலிலேயாவிலேருந்து இங்கே வரதா இருந்தாலோ சமாரியா வழியால் போகவே மாட்டாங்க. சமாரியன்னா அவ்வளோ ஒரு அந்நிய ஜாதியினர் கூட பரவாயில்ல, ஆனால் சமாரியன் அசுத்தம். ஏன்னா அவன் தன்னை யூதன் சொல்லிக்கிறான், ஆனால் எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டான். ஆண்டவரை குழப்பிக்கிட்டான், நியாயப்பிரமாணத்தை அவனே விருப்பமானதை எழுதிக்கிட்டான். சமாரியன்னா அருவருப்பு. புரியுதா? என்ன பிரச்சனை? இல்லம்மா, அவர் வந்தது கிலேயாத்துல இருந்து, யோர்தானுக்கு அந்த பக்கம். ஆனா சமாரியாவுக்கு போய் தான் பேசினார். ஏன்னா ஆகாப் இருந்தது சமாரியா. என்ன பெரிய ஊழியம் வந்து திட்டிட்டு போனது. ஐயா என்ன சமாரியாவுக்கு வந்து எலியா என்ன வாழ்ந்தாரா? கட்டான்னு வந்தாரு. வந்து டேய் படவா, நான் சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாதுடான்னாரு. டைங்கன்னு ரிட்டர்ன் ஆகிட்டார் கேரித்துக்கு. அப்புறம் அங்கேருந்து சீதோனுக்கு போனார். 3.5 வருஷத்துக்கு பிறகு இறங்கி வந்தார். வந்து என்ன செஞ்சார்? என்ன நான் வீடு கட்டி குடும்பம் நடத்தினாரா? வந்து கொண்டாடி தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்லி கர்மேலில் கொண்டு போயிட்டு மோர்க்காங்கிற இடத்துல அருன்னு அறுத்து அவங்க 450 பேரை வெட்டி போட்டு கீஷன் பண்ணதாக்கல. அப்புறம் வந்துட்டு என்ன செஞ்சார்? ஒரு நைட் தங்க பார்த்தாரு. அதுக்குள்ளே அவ செய்தி அனுப்பிட்டா, விட்டு பிச்சு ஓடிட்டார்.
பாவம் சமாரியால ஒரு நைட் கூட அந்த ஆளை தங்க விடல. என்னமோ அவர் அங்க வந்து சர்ச் கட்டி ஊழியர் செஞ்ச மாதிரி கேட்குறீங்க, ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு. ஆமாம்மா, கீலேயாத் இருக்கிறது எங்க தெரியுமா? யோர்தானுக்கு அப்புறத்துல. இல்ல கிழக்கு பக்கம், யோர்தானுக்கு அப்புறத்துல. சமாரியால எலியா வாழவே இல்லை. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து எலிசாவை பிடிச்சதும் அந்த ஏரியால இருந்தான். ஆமா, அது பிறகு 13 வருஷம் அவர் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போனார். அவருடைய ஊழியம் முழுக்க முழுக்க ஏகு எல்லாம் சமாரியா. ஆமா 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 ஆமா, வடக்கு ராஜ்யத்துக்கு தான் அவங்க 2 பேருமே ஊழியம் செய்தாங்க. எலியா எலிசா. ஆமா ஆமா, இப்ப கிளியரா? ஆனா அந்த சமாரியர்கள் அசீரியர்கள் வந்து அடிச்சதுக்கு பிறகு, அதெல்லாம் எலியா காலத்துக்கெல்லாம் பிறகு தான் நடந்தது அசீரியர்கள். ஓகேயா? அதுக்கு பிறகு சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, சமாரியர்கள் நல்லவங்களா? அவங்க மற்றவங்களோட கலக்காம எருசலேமுக்கு வந்திருந்தா வேற. சமாரியர்கள் ஆவிக்குரிய விபச்சாரிகள், ஏற்றுக்கொள்றீங்களா? துரோகிகள், ஏற்றுக்கொள்றீங்களா? அருவருப்பானவர்கள், ஏற்றுக்கொள்றீங்களா? மல்கியா 2:11 படி துரோகிகள், அருவருப்பானவர்கள், பரிசுத்த குலைச்சலாக்கின ஜனங்கள். அப்போ ஒரு உவமையில ஒருத்தன் திமிரா வந்து கேட்குறான் இயேசுக்கிட்ட, நான் என்ன செய்யணும்னு, உன்னை போல ஒன்று அயலான நேசினோன்னு. யார் 2 அயலான்னு அறிவு கட்டத்தனமாக கேட்டான். உடனே இயேசு ஒரு உவமையே சொன்னார். என்ன உவமை? எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போகிறான். எல்லாம் யூதர்கள் வாழ்கிற ஏரியா. எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போகிறான். அப்போ கல்லை வந்து அவனை அடித்து காயப்படுத்தி போடுறான். ஆசாரியன் பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிட்டு போகிறான். ஆசாரியன் காப்பாற்றிருக்கணும். லேவியன் பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிட்டு போகிறான், காப்பாற்றிட்டு போகணும். ஆனால் ஒரு கேவலமான ஒரு ஆவிக்குரிய விபச்சாரி அங்கே வர்றான். யாராமே? சமாரியன். அவன் வந்து இவனுக்கு காயம் கட்டி எல்லாம் பண்ணி அங்கே ஒரு விடுதியில் தங்க வச்சுட்டு, நான் திரும்பி வருவேன், அப்போ வேண்டிய காசெல்லாம் நான் கட்டுறேன், இவனை பார்த்துக்கோன்னு சொல்லி போகிறானே படவா. இந்த 3 பேரில் அந்த அடி வாங்கினவனுக்கு யார் அயலான் அப்படின்னு இயேசு அவனை தாக்கி கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. அவன் சொல்கிறான், அந்த 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 உதவி செஞ்சவன் தான், அப்படி வந்தால் அதை போய் செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நம்ம ஆக்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த கதையில் வர்ற சமாரியனை இயேசுவாக்கி நல்ல சமாரியனாக்கிட்டோம். அதாவது நல்ல சமாரியன் இயேசுக்கு சொல்றது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்குது? நல்ல விபச்சாரியானவரே, நல்ல அருவருப்பானவரே. விளங்குதா? கொடுமாப்பா. அந்த கேரக்டர் நல்லமா இருந்ததுக்கு அவன் சரியில்லை, அவன் செஞ்ச வேலை நல்லமா இருந்ததுக்கு அது சரியில்லை. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நமக்கு இந்த பின்னணிகள் தெரியாதனால என்ன அழகா இங்கிலீஷ்ல சர்ச் பேர் குட் சமாரிட்டன் சர்ச். ஜீசஸ் த குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாச்சு. நான் காடையும் கல்ச்சரையா இருந்துட்டு போறேன், அதுக்கு ஏன் அவர் நல்ல விபச்சாரியானவர்? அதுதான் மீனிங். கொஞ்சம் இருங்க, இப்ப நீங்க உஷுங்கிறீங்க தானே, அதுதான் அர்த்தம். யூதருக்கு சமாரியன்னா யாரு தெரியுமா? விபச்சாரிகாரன், அருவருப்பானவன், பரிசுத்த குலைச்சல். அப்ப அதை இயேசு கூப்பிடலாமோ? நம்ம நிறைய அப்படி தெரியாமல் செய்கிறனால நம்ம ஒன்றும் பெரிய நரகத்துக்கு போகிறது இல்லை, அப்படி இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், எவ்வளோ பயங்கரம். அந்த கேரக்டர் ஒரு விபச்சாரியாக இருந்தால் நீங்கள் நல்ல விபச்சாரி ஆனவரேன்னு சொல்லியிருப்பீங்களா? அந்த மேலே வர்ற கேரக்டர் ஒரு விபச்சாரி வைங்க, செய்வீங்களா? இல்லை. நம்ம தெரியாமல் செய்கிறோம். என்ன செய்ய தெரியாமல் செய்கிறோம். அது அது இயேசு தனக்கு காட்டிக்கிட்ட உண்மையா அல்ல. அது அந்த என்ன இல்லையே, இல்லம்மா, வடக்கு ராஜா. அதைத்தான் நான் முதல்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ராஜ்யம் பிரிஞ்சது இல்ல, தாவீதினுடைய கோத்திரம் கீழே தெற்கு, அந்த கோத்திரத்துல ஒருத்தனும் வடக்குல இருக்கல.
ஆகாப், ஒம்ரி இவங்க யாருமே தாவீதின் வம்சம் கிடையாது. அதுவும் தாவீதுல இல்லை. யெகூ வந்து ஒரு கமாண்டர். ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றாரு அந்த ஆகாபினுடைய வம்சத்தையே அழிக்கணும், அதுக்காக ஒருத்தனை ஏற்படுத்துறாரு. வேற அதுக்காக யெகூ நல்லவன் கிடையாது. நேபாத்தின் குமாரனாக யெரொபெயாமின் பாவத்தை அவனும் பின்பற்றான். 19 ராஜாக்களுமே கெட்டவங்க தான். இப்போ அந்த சமாரியா கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இயேசுவை பற்றி பேசுவோம். இயேசு எவ்வளவு நல்லவர்னா சுவிசேஷத்தை எல்லாருக்கும் கொடுக்க போறாரு. ஓகே, அவர் என்ன செய்யறாரு? கொஞ்ச காலத்துக்கு பிறகு 12 சீஷர்களோடையும் எருசலேம் வந்து கலிலேயாவுக்கு போறாரு. எந்த வழியால போயிருக்கணும்? யோப்பா போய் சிசரியா போய் ஹைஃபா வழியால வந்திருக்கணும், அல்லது எரிகோ போய் யோர்தான் வழியால மேலே வந்திருக்கணும். ஆனால் இவர் வேணும்னே எந்த வழியில் போறாரு? சமாரியா வழியால போறாரு. அவர் போகும்போது 12 பேருக்கும் ஆவி ஆத்மா சரண எட்டம் மாறி இருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு குழம்பி இருக்கும். இப்போ இவரோட பிளான் என்ன? போயிட்டு அந்த கிணறுகிட்ட இருந்து அந்த அவளை சந்திச்சு நேர சமாரியா உள்ளுக்கு இவர் போனாலும் பிரச்சனை, ஏன்னா இவர் யூதன். அதனால இவர் டார்கெட் பண்றாரு. தண்ணி எடுக்கிறதுக்கு காலையிலையும் அந்திக்கு தான் பொம்பளைகள் வருவாங்க. காலையிலையும் அந்திக்கோ போய் பொம்பளைகள் மத்தியில் போனால் கேஸ் ஆகிரும், பிரச்சனை ஆயிரும். அதனால டார்கெட் பண்றாரு. ஒருத்தி இருக்கிற அவ விபச்சாரி. அவ காலையிலையும் அந்திக்கும் மற்றவங்களோட வரமாட்டா, ஏன்னா மற்றவங்களோட சேர்த்துக்கிறாங்க இல்லை. ஆகவே அவ வர்றது பகல் டைம். ஆகவே அவளை டார்கெட் பண்ணி இவர் போறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவளை டார்கெட் பண்ணி இவர் போகும்போது 12 வில்லனுங்க இருக்கானுங்க பக்கத்தில். இந்த 12 பேர் இருந்தான்னா குழப்பம். அதனால வந்து நைஸாக அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்றாரு, 12 பேரும் போயிட்டு எங்கேயாவது சாப்பாடு வாங்கிடுவாங்களா? மொத்தமே 13 பேர்னா எத்தனை பேர் சாப்பாடு வாங்க போகணும்? ஒரு ஆள் 2 பேர் மேக்சிமம். இவர் 12 பேரை அனுப்பிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இவங்க சூனா போறானுங்க. உண்மைதானே? சீனியர் பாஸ்டரோடு இருக்கிறத விட எல்லாம் நம்ம போயிட்டு வந்தா நல்ல இல்லை, இது சைக்காலஜி. உண்மையில இயேசு எவ்வளவு சைக்காலஜி பாதிச்சாரு பாருங்க. எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டானோ ஓகே நாதான். எவனாவது கேட்டானா தனியாக நிற்க போகிறேன், நான் நிற்கட்டுமா? ஒருத்தன் அந்த அந்த மார்புல சாஞ்சிருந்தவனாவது கேட்டானா? இல்லை. பேதுரு முந்திரி கொட்டை கேட்டானா? இல்லை. சந்தோஷமா 12 பேரும் போயிட்டாங்க. இவர் ஃப்ரீயா இருக்காரு. அக்கா வருது மெதுவா வந்து தண்ணி எடுக்க வரும்போது இவர் கேட்குறாரு, எக்ஸ்கூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமான்னு. அவ பார்த்துட்டு உடுப்புல தெரிஞ்சிருச்சு யூதன்னு. அவ குழம்பிட்டா. இந்த ஏரியாவுக்கே நீங்கள் வர மாட்டீங்க, நீங்கள் எல்லாம் யூதர்கள், அது எப்படி நீங்கள் வந்தீங்க? இந்த லட்சணத்தில் நீங்கள் என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களே அப்படின்னு உடனே இவர் நைஸாக கதை விடுறாரு. அவங்ககிட்ட தண்ணி கேட்டது யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சதா, நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே அது பார்க்குது, எங்கே வாளி வச்சுருக்கீங்களா, குடம் வச்சுருக்கீங்களா, எங்கேருந்து தண்ணி? ஏசு சூப்பர் விளையாட்டு கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், அப்படியே நான் குடிக்கிற தண்ணி, நீ குடிக்கிற தண்ணியை இந்த கிணத்துலேருந்து தண்ணி குடித்தா திருப்பி தாவிக்கும். நான் ஒரு தண்ணி வச்சுருக்கேன், கொடுத்தேன்னு சொன்னால் தண்ணி தாகமே வராது. ஐயோ ஐயோ அந்த தண்ணி வேணுமே, தண்ணி வேணுமா, புருஷனை கூட்டிகிட்டு வா. அது 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 என்னன்னா அவன் முழுங்குறா, இப்போ முழுங்குறா. ஏன்னா அது ஏசு என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி பேக்கேஜ், தனி ஆளுக்கு கொடுக்க மாட்டோம், ஃபேமிலியாக வந்தால் தான் கொடுப்போம் அந்த தண்ணிங்கிற மாதிரி. போய்ட்டு புருஷனை கூட்டிகிட்டு வந்தோம்னா அது அது வந்து என்னென்னா, ஐயோ எனக்கு புருஷன் இல்லையே. உடனே ஒரு சில தெரியுமா? என்ன தெரியும்? ஏற்கனவே 5 பேர் இருந்தானுங்க உனக்கு புருஷனுங்க. இப்போ ஒருத்தன் வச்சிருக்கான் அவன் உனக்கு புருஷனே இல்லைன்னொன்னா இவோ ஐயோ அம்மானு ஓடுறாளே ஊருக்கு. அவளே பேர் பார்த்துருக்கிறாரு. அப்படியே என்ன மாதிரி எனக்கு நடந்தது அப்படியே சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்து, அப்படித்தான் இயேசுவானவர் சமாரியாவுக்கு அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு வர. நேரடியாக அவர் போயிருந்தாருன்னா ரொம்ப பிரச்சனை வந்துடும், ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க திரும்பி வரும்போது குருசேடனால ஆல்டகால் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க சோறு பாசலோட வர்றாங்க, பெரிய கூட்டம். பார்த்தா அவன் கண்ணீரும் கம்பளையுமா மனம் திரும்பி ரசிக்க போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, என்னமோ நடந்திருக்கு. இவர்
குருசேடை நடத்த முடிச்சுட்டார் இயேசுவானவர். இது உண்மைதான். சில நேரம் சீஷர்களை வச்சுக்கிட்டு விளையாட்டு போட முடியாது. அவங்கள சாப்பாடு வாங்க எங்கேயாவது அனுப்பிட்டு தான் ஏதாவது செய்யணும். அவங்களோட அது இயேசுவானவர் மேலே அக்கினி இறக்கியிருப்பான். அப்போ அதில் அந்த பொம்பளை சொல்றதை கவனிச்சிங்களா? என்னன்னா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தான் கும்பிடுறாங்க கெரிசி. அதுக்கு தான் 24 வசனத்துல 4 அதிகாரத்துல சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்றவங்க ஆவியோட உண்மையோட தொழுது. சூப்பர். அந்த 4 அதிகாரத்துல பயங்கர ஒரு விஷயம் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சமாரிய ஸ்திரீயை பற்றி புரிஞ்சுக்கிறணுமா இருந்தா, நல்ல சமாரியன் உவமையை புரிஞ்சுக்கிறணுமா இருந்தா 722க்கு போகணும். யார் அந்த சமாரியர்கள், ஏன் அவங்கள வச்சு இப்படி ஒரு கதை இருக்குது, இதெல்லாம் தெரியாட்டி இயேசுவையே சமாரியனாக்கிட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய குடும்பம். ஆமாம், நான் இஸ்ரேலில் வச்சு இதில் ஆக பயங்கரவாதிகள் யார் தெரியுமா? இந்தியர்கள். கோச்சிக்கிறாதீங்க, ஏன்னா இலங்கையர்களோட இந்தியர்கள் பரிசுத்தம். ஆமாவா இல்லையா? அது உண்மையான பரிசுத்தமா கெட்ட பரிசுத்தமாங்கிறது நமக்கு தேவையில்லை, நியாயம் இருக்கிறதுக்கு கருத்தர். ஆனால் இந்த இந்தியன் குரூப்போட இஸ்ரேல் நான் போகும்போது சில நேரம் நான் இதுகளை ரொம்ப பவ்யமாக பக்குவமாக எடுத்து சொன்னால் அதுகளுக்கு கண்ணெல்லாம் மேலே போகும். அந்த எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகும்போதே நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த கதையை. இப்போ போகிறோமே, இதுதான் அந்த உவமையில் வர ஏரியா. நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன் இன்னுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலே வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் காட்டிட்டு சொல்லும்போது அப்போ தான் நான் சொன்னேன், அந்த உவமையில் வாரவன் சமாரியன்னால நீங்கள் நல்ல சமாரியனுங்கிறீங்க. அந்த உவமையில் வார அந்த கேரக்டர் ஒரு வேசியாக இருந்தா நல்ல வேசியானவரேன்னு சொல்லுவீங்களான்னு நானே தேவதூஷணம் சொல்கிற மாதிரி பார்ப்பாங்க. நான் சொன்னேன், அதுதான் யூதனுக்கு ஒரு சமாரியன்னா ஒரு வேசியானவன், அவன் நல்ல சமாரியன்னா நல்ல வேசியானவன். இப்ப நமக்கு தெரியாது, நமக்கு சமாரியன்னாலும் ஒன்றும் தெரியாது, யூதன்னாலும் தெரியாது, இஸ்ரவேல் பாஷானின் மாடுகள்னா நம்ம நினைக்கிறது மாடு. அதுதான். அப்ப அந்த வடக்கு ராஜ்யத்தினுடைய அந்த சரித்திரம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதனுடைய தாற்பயம் புரியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? யெரொபெயாம் முதல் ஹோஷியா ராஜா வரை. ஓகே, சரி. இப்ப என்ன இப்ப தெற்கு ராஜ்யத்துக்கு என்ன நடந்தது? என்ன டைம்? 8 நிமிஷம். என்னமா? தெற்கு ராஜ்யம் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க 722 தானே வடக்கு ராஜ்யம் இல்லாம போனது. இவங்க 586 வரைக்கும் இருந்தாங்க. தெற்கு ராஜ்யத்துல 20 ராஜாக்கள், யெரொபெயாம் முதல் சிதேக்கியா வரை. ஓகே, சாரி, ரெஹோபெயாம் முதல். ரெஹோபெயாம் தான் சாலமோன் மகன். அந்த 20 ராஜாக்களும் தாவீதினுடைய வம்சம்.